ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 23/5/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் டிசைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது முதல் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா வெளி நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு என்ன நம்பர் இருக்கோ அதோட இன்ட்டு பண்ணி வர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல 3 சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 3 9 சரிங்களா? 3 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 9 பாஸு சரிங்களா? மறுபடியும் நமக்கு ஏ போர்டில் 3 இந்த இடத்துல அடிச்சிருப்பாங்க. இங்கே ஒரு 3 இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல பி போர்டில் 2 இருக்குது. அப்போ 2 6, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படி நம்பர் அடிச்சிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3, இப்போ 3 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் சரிங்களா? இப்போது நாளைக்கு ஆல் போர்டுக்கு ஒரு 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 1 அப்படிங்கிற நம்பர் வரும்பொழுது நமக்கு இது வரைக்கும் வந்தப்போ எல்லாமே வந்து பார்த்தோன்னா பி போர்டு தான். பி போர்டு 1, பி போர்டு 1. ஸோ பி போர்டு 1, பி போர்டு 1. ஸோ ரிட்டன் நாளைக்கும் ஒரு பி போர்டு 1 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? பி போர்டு 1 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து ஒரு ஏபிக்கான ஒரு கெஸ்ஸிங் பாருங்கள். கரெக்டாக நமக்கு கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா 75. இந்த 75க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா டேரெக்ட்டு 20. 20ங்கிறது நமக்கு 208க்கு பாருங்கள், ஏபி 20. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 16. 1க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 6, 6க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 61 டேரெக்ட்டு. ஸோ 20ம் டேரெக்ட்டு. அப்போது இந்த இடத்துல 2 6 இருக்குது. இப்போ 2க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 7, 6க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 1. இப்போது ஏபி வந்து ஒரு 71 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு வந்து பாருங்கள், இந்த 32 9 இந்த மாதிரி அடித்தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 32 6க்கு ஒரு சி போர்டு 9, 9க்கு ஒரு சி போர்டு 9. ஸோ நெக்ஸ்ட்டு வர ஒரு இந்த 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு 9 அப்படி நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கணிப்பு சரிங்களா? 719. ஸோ இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா 4 டிஜிட்டில் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 719 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் நம்ம 3 டைம் வந்தோடனே நம்ம வந்து விட்டாச்சு சரிங்களா? ஆனால் நமக்கு ஆடிருக்காங்க. எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு 860 இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு பாக்ஸாக எடுத்துக்கங்க. 860 சரிங்களா? 860ல் ஏசி 80. இந்த 80க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பவர் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற இந்த இப்போ சொல்கிற கெஸ்ஸிங் புரியும் சரிங்களா? பவர் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோ போடும்போது பவர் நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். பவர்னு சொல்லுவாங்க சில பேர், ஆப்போசிட் நம்பர் எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா? 8 0. இப்போ 8க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 0க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஏசியில் நமக்கு அடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த 2 நாள் ரிசல்ட்டு 610. இப்போ 6க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 1க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 சரிங்களா? அடுத்த நாள் பாஸ் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 420. இந்த அன்றைக்கி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நம்ம கரெக்டாக இங்கே ஃபஸ்ட்டு ஏசி பண்ணியிருக்காங்க, அடுத்து ஏபி பண்ணியிருக்காங்க சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா பிசி, ஏபிக்கு ஏபி, ஏசிக்கு ஏசி, அடுத்து பிசி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே தனித்தனியாக எடுத்து கொடுத்தோம். நம்ம அதெல்லாம் சொன்ன போர்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே எடுத்து ட்ரை பண்ணியிருந்தா நீங்கள் வந்திருக்கும் சரிங்களா? இப்போது 2க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 7, 0க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5. கரெக்டாக நமக்கு அடிச்சிருப்பாங்க சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 753க்கு பாருங்கள். 7க்கு பவர் 2 டேரெக்டாக அடிச்சிருப்பாங்க. 5க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 0, 3க்கு பவர் 8. ஸோ அப்படியே ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா அடிச்சிருப்பாங்க. இப்போது நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் படி 6க்கு பவர் பண்ணாங்கன்னா 1, 1க்கு பவர் பண்ணாங்கன்னா 6, 7க்கு பவர் பண்ணாங்கன்னா 2. ஒரு 2ம் அப்படிங்கிற நம்பரும் 1 அப்படிங்கிற நம்பரு நம்ம மெயினாக நம்ம கெஸ்ஸிங்கில் வரதுனால ஏபிஎஸ்சியில் 16 12 வர்றதுக்கான 16ம் 12ங்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் 4 டிஜிட்டில் கொடுக்கும்போது நான் இந்த நம்பரை 27 19 அப்படிங்கிற நம்பரும், அதே மாதிரி 9 இந்த சைடு வச்சுட்டு 712. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. 27 19 97 12 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நம்பரு 4 டிஜிட் நம்பரில் நீங்கள் 3D எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா 719ம் 712 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு 1 வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏபி 71 செப்பரேட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு கால்குலேட்டர் கெஸ்ஸிங் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த கெஸ்ஸிங் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கால்குலேட்டர் கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு டைம் வின்னிங் கூட கொடுத்துருந்தோம் சரிங்களா?
ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு வின்னிங்ஸும் நமக்கு வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த 394 770 அப்படிங்கிற நம்பர்ஸை நான் அப்படியே ஒவ்வொரு நம்பரையும் அந்தந்த நம்பரால் இன்ட்டு பண்ணணும் சரிங்களா. அப்போது 3 வந்து பார்த்திங்கன்னா 9. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. 3 9 99 81 எக்ஸாம் மட்டும் 2 நம்பர் எழுதி காமிச்சிருக்கேன் சரிங்களா. அப்போது ப்ளஸ்ஸு 81 9 சாரி 3 9 99 81 4 3 9 99 81 4 16 7 49 7 49 இங்கே வந்த ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தோன்னா 204 சரிங்களா. வந்திருக்க ரிசல்ட்டு அப்படியே 3D பாஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதை போடணும் சரிங்களா. இப்போ 8 அப்படின்னா 8 8 64. ஸோ மறுபடியும் 8 தான் 8 8 64 மறுபடியும் 8 8 8 64 9க்கு 99 81 1க்கு 1 1 தான் 9க்கு 99 81 வர ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 355. இதில் நமக்கு 55 பாஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் போடுறோம் 7 49 2 4 1 1 2 4. இப்போ நமக்கு 58. இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர்ஸ் மட்டும் வந்திருக்கு சரிங்களா. 5 மட்டும்தான் வந்திருக்கு. 8க்கு பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பாருங்கள் 208க்கானது எல்லாம் வரும் பாருங்கள் 99 81 66 36 4 16 5 25 5 25 183. ஸோ இன்றைக்கி 183க்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு சென்டர் ஆஃப் நம்பர் மட்டும் நம்ம கரெக்டாக வந்துகிட்டே வருது. அதை பார்த்துக்கங்க. அதுக்காக தான் மெயினாக சொன்னது சரிங்களா. சென்டருக்கு 0 கரெக்டாக வந்திருக்கு 5க்கு 5 வந்திருக்கு. இங்கே மட்டும் நமக்கு ஒரு நம்பர் 8 2 நம்பர் வந்ததுனால நமக்கு அந்த சைடு எடுத்துருக்கோம் சரிங்களா. 8க்கு 8 வந்திருக்கு 5க்கு 5 சரிங்களா. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டோம் 5க்கு 5 இப்போது 8க்கு 8 வந்திருக்கு. இப்போ இந்த 617க்கு பாருங்கள் இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்ததை பார்த்திங்க அப்படின்னா 339 அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கணும். 339னா 9 ஆன்சர் அவங்களுக்கு போட்டுக்கணும். 8 8 64 3 9 2 4 2 4 6 36. ஸோ நமக்கு வந்திருக்க ரிசல்ட்டை பார்த்துங்க 126 126க்கு நமக்கு 2 நம்பர் பாஸு. ஸோ இதை மெயினாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்றைக்கி 2 2 4 4 16 5 25 2 2 4 ப்ளஸ் 4 53 அப்படிங்கிற நம்பர் ரிட்டன் வருமா அப்படிங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். இப்போ இன்றைக்கி உள்ள ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 53 சரிங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு 3 நம்பருமே பாஸு, ரெண்டாவது 2 நம்பர் பாஸு, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர் பாஸு. இப்போது நமக்கு அடுத்து வந்து பார்த்தா 208க்கு ஒரு நம்பர் பாஸு. இப்போ அதே மாதிரி 126ன்னு சொல்லி வந்துச்சு பார்த்திங்களா, அதில் வந்து நமக்கு 2 நம்பர் பாஸு. இதில் இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சரே வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ ஒரு வேளை இதை வச்சு டபுள்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் 500 பிப்ளேஸ் ஆனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 533 பாக்ஸு, அதே மாதிரி 355 பாக்ஸ். கால்குலேட்டர் கெஸ்ஸிங் இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு மேட்ச் ஆகுச்சுன்னு தோணுச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.